ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் விடுதங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். உப்பு கரை, அழுக்கு கரை அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாத்ரூம்குள்ளே தேவையில்லாத பூச்சி எல்லாமே வந்தாலும் அது எல்லாமே காணாம போடும். பாத்ரூம் 10 நிமிஷம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. பவுலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம விம்ஜெல் சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் விம்ஜெல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இட்லிக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீட்டில் எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டேப்லெட்லாம் இருக்குது தானே, அந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாங்க. டேப்லெட் எந்த டேப்லெட்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு 5-6 டேப்லெட் போல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக ஒரு பேப்பரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடிச்ச மாத்திரையை நீங்கள் இதே கப்புக்குள்ளே நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் வினிகர் கட்டாயமாக சேர்த்துக்கணுங்க. 1 லிட்டர் வினிகர் 20 ருபீஸுங்க. வாங்கி வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மூடி போல் வினிகர் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் கம்போர்ட் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த விம்ஜெல்லு, டேப்லெட்டு, அதுக்கப்புறம் கம்போட்டு, சோடா ஃபுல்லாகவே நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மல் தண்ணி தாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நான் ஊற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் எடுத்து நீங்கள் சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு புழு பூச்சியுமே இருக்காது. இப்போ வாங்க பாத்ரூமை க்ளீன் பண்ண போகலாம். இந்த பாத்ரூம் நீங்களே பாருங்கள், சைடில் ஒரு சில இடங்களில் ரொம்ப அழுக்காக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் சைடில் பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸில் உப்பு கரை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழுக்கு கரை, புழு பூச்சி எல்லாமே நம்ம பாத்ரூம்குள்ளே அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அது எல்லாமே காணாமல் போயிடும். பாத்ரூமே நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கும். நம்ம எடுத்து வச்ச லிக்விட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3/4 வாசி மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு 1/4 வாசி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3/4 வாசி லிக்விட் ஊற்றணும் தானே. இப்போ நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அப்படின்னா இது போல் ஒரு தொடப்பம் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே நுரைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் அழுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். இந்த பாத்ரூம் பார்க்குறதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி எந்த அளவுக்கு அழுக்கு போகுது நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது. நான் இன்றைக்கி தொடப்பக்கட்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா இடமும் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது தண்ணியில் இது ஊற்ற வேண்டாம். வெறும் நீங்கள் லிக்விடை ஓட்டுட்டு ப்ரஷ் வச்சோ இல்லைனா இது போல் தொடப்பம் வச்சோ நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு கப்பில் நம்ம கொஞ்சம் லிக்விட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிக்விடை தொட்டு ஒரு நார் வச்சுட்டு உங்கள் பாத்ரூம் டைல்ஸு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸில் உப்பு கரை, அழுக்கு கரை எல்லாமே படிஞ்சிருக்கு இல்லையா, அது எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். இப்போ நம்ம பாத்ரூம் டைல்ஸு ஃபுல்லாகவே இந்த லிக்விடை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் ஃபுல்லாகவே நம்ம அழகாக தொடச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் கூடவே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்ட்டு. பாத்ரூம் உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சி, மஞ்சள் கரை, அழுக்கு கரை, அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையாக இருந்தாலே சரிங்க, எல்லா கரையும் போகிறத நீங்களே பார்க்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். உங்கள் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே நாள்பட்ட கரையாக இருந்தாலும் சரிங்க, அதையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூமு எல்லா பக்கம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் எல்லா பக்கம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு இருந்த பாத்ரூமுக்குமே இப்போ இருக்கிற பாத்ரூமுக்குமே உங்களுக்கே பார்த்தாலே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது. பாத்ரூம் உள்ளுக்குள்ளே மஞ்சள் கரை, அழுக்கு கரை, அது மட்டும் இல்லாமல் உப்பு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் துர்நாற்றம் அடிக்காமல் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். முக்கியமாக புழு பூச்சியெல்லாம் பாத்ரூம்குள்ளே வரவே செய்யாது. அதனால் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் மாதத்தில் ஒரு 3 டைம் நீங்கள் செஞ்சால் போதும். உங்கள் பாத்ரூம் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு. மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.